பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அஸ்-ஸுமர் என்ற அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறான். அலைஸல்லாஹு பிகாஃபின் அபதா, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியானுக்கு போதுமானவன் கிடையாதா என்று ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியை கேட்பதை பார்க்கிறோம். உண்மையிலே அல்லாஹுவை முழுமையாக உள்ளத்தால் ஈமான் கொண்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்தவனாக, எல்லா சந்தர்ப்பங்களிலும் தனக்கு ஏற்படுகிற இன்பங்கள் துன்பங்கள் எல்லா நேரத்திலும் தன்னுடைய இறைவனோடு தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவனாக மாறிவிடுகிறான். அல்லாஹு தாலாவில் உண்மையாக ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கிற போது அல்லாஹுடைய உதவி தனக்கு எப்போதுமே இருக்கிறது என்ற அந்த ஈமானிய உணர்வு ஒரு மனிதனுக்கு எப்போதும் ஏற்படுகிற நேரம் அல்லாஹுடைய உதவி யதார்த்தபூர்வமாக அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நாம் வரலாறுகள் ரீதியாக நபி அவர்களுடைய அந்த வரலாற்றை கற்றுக்கொள்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த பத்ர் யுத்தத்தை பற்றி சொல்கிற நேரம், வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா, அல்லாஹு தஆலா அந்த பத்ர் யுத்தம் நடைபெறுகிற நேரத்திலே உங்களுக்கு அந்த யுத்தத்திலே உதவியை தந்தான், உங்களுக்கு உதவி செய்தான், உங்களுக்கு வெற்றியை தந்தான். நீங்கள் பலத்தில் குறைந்தவர்களாக இருந்தீர்கள். ஃபத்தகுல்லாஹ லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்தில் சொல்வதை பார்க்கிறோம். அன்றைய தினம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் எதிரிகளோடு நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு சண்டை செய்கிற நேரம் குறைந்த எண்ணிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எதிர்த்தரப்பிலே முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையை விட பன்மடங்கு எதிரிகள் முஸ்லீம்களை எதிர்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய படைகளை கொண்டு அந்த யுத்தத்திலே முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் அல்லாஹு மீது முழுமையான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா கேட்கிறான். தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹு தஆலா போதுமானவன் கிடையாதா என்று கேட்கிறான். உண்மையில் ஒரு மனிதன் அல்லாஹு மீது முழுமையான நம்பிக்கை வைக்கிற போது எந்த நேரத்திலும் அல்லாஹு தஆலாவுடைய அந்த உதவியை தடுப்பதற்கு, அல்லாஹ் யாருக்கு கொடுக்க நாடுகிறானோ அதை தடுப்பதற்கோ, அல்லது யாரிடமிருந்து ஒன்றை எடுத்துக்கொள்ள நாடுகிறானோ அதை தடுத்து கொள்வதற்கு, அல்லது இறைவன் தடுக்க நினைத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு யாராலும் முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ஹந்தக் யுத்தம், அகலி யுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்திலே அனைத்து யூதர்களும் சேர்ந்து முஸ்லீம்களை தாக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிற நேரம் அல்லாஹு தஆலா முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா முஸ்லீம்களுக்கு வானத்திலிருந்து தன்னுடைய வெற்றியை இறக்குகிறான். வரத்தல்லாஹுல் லதீன கஃபரு பிகைதிஹிம், தங்களுடைய கோபத்தின் காரணமாக இறை மறுப்பாளர்களை அல்லாஹு தஆலா திருப்பி விட்டான். லம் யனாலு ஹைரா, அவர்கள் எந்த நலவையும் அதில் அடைந்து கொள்ளவில்லை. வக்கஃபல்லாஹுல் முஃமினீனல் கிதால், அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுக்கு அந்த யுத்தத்திலே தான் போதுமானவனாக, முஸ்லிம்களுக்கு முஃமின்களுக்கு இறைவன் போதுமானவனாக, அந்த யுத்தத்தை வெற்றி கொள்வதற்கு இறைவன் போதுமானவனாக மாறிவிட்டான். வகான் அல்லாஹு கவியன் அசீஸா, அல்லாஹு தஆலா பலமானவனாக கண்ணியமானவனாக உறுதிமிக்கவனாக இருக்கிறான் என்று திருமறை குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று ஹுனைன் யுத்தத்திலே அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு எதிரிகள் பல எண்ணிக்கையாக இருக்கிறார்கள். எதிரிகளுடைய எண்ணிக்கைகள், யுத்தத்திற்கான ஏனைய ஆயுதங்கள், எல்லா வடிவங்களிலும் எதிரிகள் பலமானவர்களாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா லகத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரா, அல்லாஹு தஆலா பல இடங்களில் உங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறான். வயௌம ஹுனைனின், ஹுனைன் யுத்தம் நடைபெறுகிற அந்த நாளில் கூட உங்களுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்திருக்கிறான். இத் அஜபத்கும் கஸ்ரத்துக்கும், நீங்கள் அதிகமாக இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திய போது, ஃபலம் துகுனி அன்கும் ஷைஆ, ஆனால் அதன் மூலமாக உங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. வலாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத், இந்த பூமி உங்களுக்கு இறுக்கமானதாக மாறிவிட்டது. தும்ம வல்லைத்தும் முஜிபிரீன், பின்பு நீங்கள் பின்வாங்கி சென்றீர்கள். தும்ம அன்ஸலல்லாஹு சகீனதஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன், அல்லாஹு தஆலா தன்னுடைய அமைதியை, தன்னுடைய உதவியை தன்னுடைய தோழர் தன்னுடைய தூதுவர் முஸ்லீம்கள் மீது, வ அன்ஸல ஜுனூதன் லம் தரவுஹா, நீங்கள் காணாத படைகளை இறைவன் இறக்கி, வ அஸபல்லதீன கஃபரு,
அதன் மூலமாக இறை மறுப்பாளர்களை அல்லாஹு தஆலா தண்டித்தான். வதாலிக ஜஸாஉல் காஃபிரீன், அது காஃபிர்களுடைய கூலியாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். வானத்திலிருந்து முஸ்லீம்களுக்கு பூமி இறுக்கமானதாக மாறுகிற போது, அந்த யுத்தத்தில் தங்களால் எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற நேரம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்கிறான். அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து அவனுடைய படைகளை இறக்கி அல்லாஹு தஆலா முஸ்லீம்களுக்கு சக்கீனத்தை இறக்கி எதிரிகளுக்கு தோல்வியை கொடுக்கிறான். முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்வதை போன்று அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு போதுமானவன் கிடையாதா என்று சொல்கிறான். எனவே அல்லாஹுவை முழுமையாக ஒரு மனிதன் நம்புகிற போது, அவன் மீது ஈமான் கொள்கிற போது, அல்லாஹுவை எந்த சந்தர்ப்பத்திலும் அச்சம் கொள்கிற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவனோடு இருக்கிறான். அவனுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகிற போது அவனுக்கு துணை புரிகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் அல்லாஹு மீது முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.